हरे कृष्णा। हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानागंशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददान्ति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पदान् सगकन ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय को ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चकाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष्य शून्यवादे पाश्चात्येशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शृण्वतां स्वकथः कृष्ण पुण्यश्रवणकीर्तनः अर्हन्ते सोहै अभद्राणि वितुनोति सुकृत्सतं नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयं भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तवतारं भक्त्याख्यां नमामि भक्तशक्तिकं जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृन्द हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு கிருஷ்ணா புக் ரீடிங்கில் 89வது அத்தியாயம் படிக்க போகிறோம். அதனோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா த சூப்பர் எக்ஸலண்ட் பவர் ஆஃப் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே. ஸோ ஒரு சமயத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷிகள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி நதிக்கரையில வந்து எல்லாரும் கூடியிருக்காங்க. எதுக்கோசம் கூடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய யாகத்த பண்றதுக்கு. அந்த யாகத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்ரான்ற ஒரு யாகம். ஓகேவா? ஸோ யூசுவலா அங்க எல்லாரும் முனிவர்கள்லாம் சேர்ந்த பிறகு எத வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, வேதங்கள பத்தி, தத்துவங்கள பத்தி அவங்களுக்குள்ள அவங்க உரையாடிப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு கேள்வி. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்களுக்கு அதிபதியா 3 பேர் இருக்காங்க. யார் யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா? ஸோ
இதுல 3 பேரு யார் வந்து உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் கேட்டு எல்லாம் வாதம் பண்ண பிறகு, அங்க வந்து பிருகு இருக்கார். பிருகு முனிவர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவுடைய புதல்வர். அவருக்கு வந்து இதுல யார் தான் ரொம்ப சிறந்தவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அவரு என்ன பண்றாருன்னா, கிளம்பி போறார். எங்க? பிரம்மலோகத்துக்கு போறார். பிரம்மலோகத்துக்கு போறாரு. இப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும். பிரம்மா வந்து ரஜோகுணத்துக்கும், விஷ்ணு வந்து சத்வ குணத்துக்கும், சிவன் வந்து தமோ குணத்துக்கு அதிபதின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிருகு முனிவர் கிளம்பி போறார். ஓகேவா? கிளம்பி தன்னுடைய அப்பா கிட்ட பிரம்மா கிட்ட போறார். பிரம்மா கிட்ட போனா யூசுவலா பெரியவங்கள வந்து பார்த்தாங்கன்னா என்ன பண்ணணும்? சின்னவங்க வந்து மரியாதை குடுக்கணும். நமஸ்காரம் பண்ணணும். அவங்க பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. கேக்குதா பிரபு? விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். இது மாரி பண்ணாம, வேணுமிட்டுக்கே அமைதியா இருக்கார். ஓகேவா? ஸோ இது மாரி தன் பையன் இப்படி ஒரு மரியாதை கெட்டத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அந்த கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர சபிக்கணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, அவருக்கு பிரம்மாவுக்கு தெரியும். இந்த பிருகு வந்து தன்னுடைய தன் மகன்றனால அவர் என்ன பண்ணாரு, தன் கோவத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். ஓகேவா? கோவத்த வந்து தன்னுடைய அறிவின் கூர்மையால கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? அவருக்கு ரஜோகுணம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து இதுக்கு ஒரு உதாரணம் வந்து எங்க சொல்றாருன்னா, ஆம் நெருப்புல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீர் வந்துச்சு. ஓகேவா? அதே நெருப்ப வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அணைக்கணும்னா, அந்த தண்ணீய வச்சு நம்ம அணைக்க முடியும். அது மாரி பிரம்மா தன்கிட்ட இருக்க கோவத்த, இவன் வந்து தன்னுடைய மகன்றதுனால அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கினாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? இவரு புரிஞ்சுக்கிட்டாரு, அப்பாவோட மூடு. அதுக்கு பிறகு கைலாசத்துக்கு போறாரு. கைலாசத்துல யார் இருக்கா? சிவன் இருக்கார். சிவன பார்த்த உடனே, அவரு இது தன்னோட தம்பி தான, அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ஓகேவா? இவர் வேணுமத்துக்கே அவர கோவப்படுத்தணுன்றதுக்காக, "நீ என்னெல்லாம் கட்டி தழுவாத. நீ வந்து உடம்பு ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டுருக்க? சாம்பல் பூசிட்டுருக்க. சுத்தமே இல்லாம இருக்க. தயவுசெய்து என்ன தொடாதன்னு" அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே சிவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஓகேவா? ஸோ, இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த விதத்தில ஒரு தவறுகள் பண்றான்னா, 3 விதத்தில பண்ணலாம். உடல் அளவுக்கு பண்ணலாம், மனசளவுக்கு பண்ணலாம், வார்த்தை அளவுக்கு பண்ணலாம். ஓகேவா? ஸோ, பிருகு வந்து ஃபர்ஸ்ட்டு யாருக்கு பண்ணாரு அவமானம்? கஷ்டம் யாருக்கு குடுத்தாரு? பிரம்மாக்கு தன்னுடைய மனசளவுல குடுத்தாரு, மரியாதை குடுக்காம. 2வது யாருக்கு குடுத்தாரு? சிவன் அவருடைய அண்ணனுக்கு குடுத்தார். எப்படி? வார்த்தைகள் மூலமா குடுத்தார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிருகுவ வந்து த பண்ணது தவறு தாங்க முடியாம சிவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. கோவத்தால அவர் கண்கள் திறக்கிறாரு. அவர் வந்து சிவந்த கண்களும் கோவத்தோட இருக்கிறார். சரி பிருகுவ கொல்லணும்னு சொல்லிட்டு தன்னுடைய திரிசூலத்த எடுத்துட்டு போறாரு. அப்போ அவருடைய மனைவி பார்வதி தேவி வந்து பார்த்தீங்கன்னா, "உங்களுடைய உயர் பண்புகள்லாம் இவ்ளோ இருக்கு. நீங்க இந்த செயல்கள செய்யாதீங்கன்னு" சொல்லிட்டு அவருடைய பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறமா அவர் விட்டுடுறார். அதுக்கு அடுத்தது இவரு என்ன பண்றாரு, பிருகுமணி ஸ்வேத தீபத்துக்கு போறார். எங்க வந்து விஷ்ணு பகவான் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுக்கு வந்து எப்பவுமே பாத சேவனை யார் பண்ணிட்டுருக்காங்க? லக்ஷ்மி தேவி பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க போறாங்க. போயிட்ட உடனே என்ன பண்றாரு, ஆ தன்னுடைய காலால அவருடைய மார்ப வந்து உதைக்கிறார். ஓகேவா? இது வந்து சாதாரண தவறு அல்ல. அவ்ளோ பெரிய தவறு இப்ப பிருகு முனிவர் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு விஷ்ணு வந்து ரொம்ப ரொம்ப கருணையானவர். பிருகு மேல கோவமே படல. ஸோ அவரு ஏன்னா, பிருகு முனிவர் வந்து ஒரு பிராமணன். ஒரு பிராமணனுக்கு மரியாதை குடுக்கணுன்றதுனால, விஷ்ணு வந்து ஒரு உதாரணமா இருக்கார். நீங்க வந்து என்னோட இருதயத்த வந்து ஆ உதைச்சீங்க. உதைச்சதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது வலிக்குமோ? என்னுடைய இருதயம் வந்து ரொம்ப கல் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஓகேவா? ஸோ பிருகுமுனிக்கு இப்படி பண்ண உங்களுடைய கால வந்து மசாஜ் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இத பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல பிருகுமணிக்கு. ஓகேவா? இப்படி இருக்காரு இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு. லார்ட் விஷ்ணு பீயிங் கிரேட்லி மேக்னானிமஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இத நான் கால்ல உதைச்சேன். ஓகேவா? இத வந்து பெருசா எடுத்துக்காம இவரு என்ன பண்றாரு, அ ஆ பிராமணனுக்கு வந்து மரியாதை குடுக்குறாரு. இப்படி வந்து இனிமையா, கனிவா பேசுறாரு இல்லையா? நான் வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இவர் நினைக்கிறாரு.
பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காருங்க. நான் உங்களுக்கு வந்து பாத சேவனம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆ அவரு தண்ணீர வச்சு அவருடைய பாதத்த வந்து கழுவுறார். ஓகேவா? நீங்க ஏன்னு பல வ திவ்ய ஸ்தலத்துக்கு போய் வந்திருக்கீங்க. அதனால வந்து புனிதம் அடைஞ்சிருக்கீங்க. நீங்க வந்ததுனால என்னுடைய இருப்பிடம் வந்து புனிதம் அடையுது. இத வந்து வைகுந்தத்தையே வந்து புனிதம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வைகுந்தம் புனிதம் அடையும், இங்க வாழக்கூடிய அ என்னுடைய சகாக்களும் புனிதம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ என்னுடைய இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தண்டர் போல்ட் மாதிரி ஹார்டா கடினமா இருக்கும். உங்களுக்கு வலி எடுத்துச்சான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஆ கிருஷ்ணர் என்ன மனப்பான்மையில இருக்காருன்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டார். என்னுடைய இருதயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி இருப்பாங்க. லக்ஷ்மிக்கு இன்னொரு பெயர் என்ன? சஞ்சலா. சஞ்சலான்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நிலைச்சு இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து நல்ல செல்வாக்கோட இருப்பாங்க. அப்புறமா வந்து ஏழையா ஆயிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா லக்ஷ்மி தேவி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, வாசமா எப்பவுமே நித்தியமா எங்க வாசம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைகுந்த லோகத்துல வந்து லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஆ. ஸோ நீங்க வந்து இப்ப என்னுடைய இருதயத்த தொட்டதுனால, அந்த இருதயமும் வந்து இப்ப என்னாச்சு? புனிதப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனிமேலும் லக்ஷ்மி தேவி என்ன விட்டு போமாட்டாங்கன்றத சொல்றாரு அவரு. இதெல்லாம் வந்து விஷ்ணு சொல்லிட்டுருக்கார். ஓகேவா? இதெல்லாம் பார்த்த பிருகுக்கு வந்து பெரிய ஆச்சரியம். என்னடா இவரு இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தொண்டெல்லாம் அடைச்சிக்குது. கண்ல வந்து தண்ணியா வருது. ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்துலருந்து அமைதியா கிளம்பி போயிடுறாரு. ஓகேவா? ஸோ இப்படி 3 பேரையும் யாரு டெஸ்ட் பண்றது? பிருகு முனிவர் வந்து 3 பேரையும் டெஸ்ட் பண்ணிட்டு, அந்த இடத்துக்கு வரார். சரஸ்வதி நதியில வந்து கூடியிருக்காங்க இல்லையா? ரிஷிகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து எல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதிலிருந்து யார் உயர்ந்தவர்ன்னு தெரிஞ்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவான் தான் ரொம்ப உயர்ந்தவர்ன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ பாகவதத்தில வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரம்ம வாதினாம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் ஒருத்தர் பரிபூரணமான உண்மைய பத்தி பேசுறாங்களோ, ஓகே. ஆ பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. ஓகேவா? அவங்க தான் வந்து பிரம்மவாதினாம். பிரம்மவாதின்னா என்ன? எத குறிக்குதுன்னா, அரவுவாதிகள குறிக்குது. ஓகேவா? அரவுவாதிகள் ஆர் வேதங்கள படிச்சுட்டவங்கள வந்து குறிக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரபுபாதா சொல்றார். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆ ஒருத்தர் வந்து வேதங்கள வந்து மும்முரமா படிக்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு முடிவு தெரியணும். யார் தான் உண்மையான கடவுள்ன்றத தெரிஞ்சுக்கணும். அது வந்து யாரு? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். ஓகேவா? ஸோ இப்படி பிருகு கிட்ட இருந்து கேட்ட உடனே அவங்க எல்லாம் வந்து என்ன கன்க்ளூஷன் பண்றாங்க? முடிவு எடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, 3 பேர்ல விஷ்ணு தான் வந்து உண்மையானவர், பரிபூரணமானவர், நித்தியமானவர்ன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்க ஸ்ரீமத் பாகவதத்திலயும் அததான் சொல்றாங்க. விஷ்ணு ஆ தான் வந்து களங்கமே ஆகல. பட் பிரம்மாவும், சிவனும் என்ன ஆனாங்க? டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. என்ன ஒருத்தவங்க வந்து அவமதிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பிரபுபாதா இங்க ஒரு உதாரணம் குடுக்குறாங்க பாருங்க. காற்றுல வந்து ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சா, அது அசையும் இல்லையா? அதே வந்து சூரியன வச்சா, பெரிய புயல் காற்று வந்தா கூட அது என்ன ஆகாது? டிஸ்டர்ப் ஆகவே ஆகாது. அது மாரி இந்த சூரியனுக்கு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறது யாரு? விஷ்ணுன்றத இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க எல்லாரும் வந்து சரஸ்வதி நதிக்கரையில கூடியிருக்கிற ரிஷிகள் எல்லாம் வந்து அமைதிக்கு வந்து அவங்களுக்கு தேவை அமைதி இல்லையா? அப்புறம் பயத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். அதனால யார்கிட்ட தஞ்சம் எடுக்கணுன்றத முடிவே எடுத்துட்டாங்க. விஷ்ணுவின் தாமரை திருவடியில தான் நம்ம தஞ்சம் எடுக்கணும் அப்படின்றத அவங்க டெசிஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பகவத்கீதையில படிச்சிருக்கோம். ஹரே கிருஷ்ணா. பிரபு ஃபாலோ பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. Yes, Mataji. हरे ஹரே कृष्णा கிருஷ்ணா माताजी। மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கால் அட்டெண்ட் பண்ண நெட்டு கட் ஆயிடுது மாதாஜி. நார்மல் கால ओके 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 இது பண்ணேன் மாதாஜி. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ பகவத்கீதையில நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிருஷ்ணர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய நலம் விரும்பி, இஸ் அ கண்ட்ரோலர் இல்லையா? வெல் விஷர் இல்லையா? அப்புறம் இஸ் அ சுப்ரீம் என்ஜாயர்ன்னு பார்த்துருக்கோம். அதே மாரி தான் இங்கேயும் வந்து அவர் வந்து எல்லாருடைய நண்பனும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முனிவர்கள்லாம் சேர்ந்து அங்க என்ன வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவ தர்மான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வைஷ்ணவ தர்மத்த வந்து ஃபாலோ பண்ணா ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆக முடியும்னு அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேங்களா? அத விட்டுட்டு வேற எத செஞ்சாலும் அதெல்லாம் வந்து பலனற்ற செயல்கள் இந்த பூமியிலன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த உலகத்துல வந்து ஒருத்தன் வந்து மத கொள்கைகள பின்பற்றணும்னா அவனுக்கு வந்து பரிபூரண ஞானம் வேணும். பரிபூரண ஞானம் இருந்தா தான் அவனால வந்து என்ன பண்ண முடியும்? இந்த பௌதீக பந்தத்திலிருந்து வெளிய வர முடியும். அது என்ன அந்த பரிபூரண ஞானம்னா, நான் யாரு? கடவுள்ன்றது யாரு? அவங்களுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? அன்றது. ஓகே. ஸோ நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் முழுமை இல்ல. நான் கடவுளுடைய நித்திய சேவகன். ஓகேவா? அதுதான் உண்மையான பரிபூர்ணமான ஞானம்ன்றத இங்க சொல்றாங்க. இது ஏற்கனவே பகவத்கீதையிலும் சொல்லியிருக்காரு. "சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜன்னு" சொல்லியிருக்காரு இல்லையா? "உன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து சரணடைன்னு" அப்படின்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் இல்லையா? ஸோ தர்மத்தில நம்ம என்ன தர்மத்த ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவ தர்மம் இல்லைன்னா பாகவத தர்மத்த தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அத ஃபாலோ பண்ணா நமக்குள்ள என்ன வரும்? எல்லா விதமான நற்பண்புகள் நமக்கு வரும். அதனால நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இந்த பெர்ஃபெக்ட் நாலேட்ஜ் கடவுள பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். தெரிஞ்சுக்கிட்ட உடனே நமக்கு என்ன ஆகும்? நம்மளால பக்தி தொண்டு வந்து செய்ய முடியும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா பௌதீக விஷயத்துலேருந்து நமக்கு டிட்டாச்மென்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? கடவுளோட ப பக்தர்களோட சவகாசம் வச்சுப்பாங்க. இல்லையா? இந்த நார்மலா இந்த உலகத்தில என்ன பண்ணுவாங்க? பௌதீக மக்கள் தன்னுடைய நண்பன், சொசைட்டி லைஃபு, ஃபேமிலி லைஃப்ன்னு சொல்லிட்டு ஆடம்பரமா இருப்பாங்க. அந்த சமுதாயத்திலேருந்து வெளிய வருவாங்க. பௌதீக உலகத்திலேருந்து டிட்டாச்மென்ட்டும், அட்டாச்மென்ட் பற்றுதல் கிருஷ்ணர் மேல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஸோ, இங்க வந்து பக்தி பண்ணறதுக்குள்ள நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8 விதமான செல்வ வளங்கள் வரும். அத வந்து மிஸ்டிக் யோகின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது யோகிகள் அது அனிமா, லகிமா, மகிமா அப்படின்னு சொல்லிட்டு அஷ்ட சித்திகள் இருக்கு இல்லையா? அதுவும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு வந்து உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பரிஷி மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய புலன்கள் எல்லாம் கிருஷ்ணருடைய சேவையில தான் யூஸ் பண்ணாரு. ஒரு அரசரா இருந்து கூட அவர் பணிவா இருந்தார். ஆனா ஒரு முனிவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய புலன்கள வந்து கண்ட்ரோல் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? கோவத்தால அவருக்கு சாபம் குடுத்தாரு. அத குடுத்த சாபம் அவருக்கு தான் தீமை விளைவிச்சுச்சு. அவர் கடைசில என்ன பண்ணாரு? அம்பரீஷி கால்ல விழுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லையா? ஸோ பேருக்கு தான் முனிவர். ஆனா புலன்கள் வந்து கண்ட்ரோலே இல்ல அவர் கையிலன்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது மாரி எப்படி ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட நம்பி இருக்குதோ இல்லையா? குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவோ, அம்மாவோ தூக்கி போட்டாங்கன்னா, அது சிரிக்கும். பயப்படாது. ஏன்னா நம்ம அப்பா, அம்மா பிடிச்சுப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி இந்த பக்தர்கள் வந்து யார நம்பி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள நம்பி இருக்காங்க. அதுக்கு உதாரணம் அம்பரீஷ் மகாராஜா. இல்லையா? அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வந்து ஒரு முறை ரமானந்த ராய் வந்து பேசிட்டு இருக்கார். ஓகேவா? இந்த உலகத்துல வந்து எதுதான் ஒரு சிறந்த புகழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். எது தெரியுமா? யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய தூய பக்தனா இருக்கனோ, அதுதான் வந்து பரிபூரணமான புகழக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ இதுலருந்து என்ன தெரியுது? நம்ம விஷ்ணு தர்மம் தான் ஃபாலோ பண்ணணும். பாகவத தர்மம், விஷ்ணு தர்மம், வைஷ்ணவ தர்மம். இது எல்லாமே ஒண்ணு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம இந்த மனித பிறவிய வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர வந்து நினைக்கிறதுக்கோசம் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ண பௌதீக கலங்கள்கள் ஆட்டோமேட்டிக்கா போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? கொஞ்சம் நீலிமா பேக்ல ஸோ பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகிஞ்சனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன் எனி கண்டிஷன் பக்தர்களுடைய வாழ்க்கை வந்து திருப்தியோட இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள நரகத்தில வச்சாலும் சரி, அ சொர்க்கத்துல வச்சாலும் ஒரே மாதிரி புத்தியோட தான் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஜனக மகாராஜா பார்த்துருக்கோம் இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த
அபய குரல் கேட்டுட்டு இருக்காரு. இது எங்கிருந்து வருது அந்த சத்தம்? என்ன கூட்டிட்டு போங்கன்னு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அங்க போயிட்டு ஒரு தூய பக்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஆ பரதுக்க துக்கின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கஷ்டப்படுற ஆத்மாக்களுக்கு வந்து மீட்பு குடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்தவர் தான் பிரபுபாதாவும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, நமக்கு இப்ப பிரபுபாதா இல்லைன்னா இந்த கிருஷ்ணா புக்கே இல்ல இல்லையா? ஸோ அவர் மூலியமா நமக்கு இது கிடைச்சிச்சு. ஸோ அந்த பக்தர்கள் வந்து நரகமா இருக்கட்டும், சொர்க்கமா இருக்கட்டும், எதையுமே வித்தியாசம் பண்ண மாட்டாங்க. ஈவன் அவங்க பார்த்தீங்கன்னா, நரகத்த கூட புனிதப்படுத்திடுவாங்க. இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பக்தி, தூய பக்தி பண்றவங்க. ஸோ எல்லாரையும் கடவுளுடைய திருநாட்ட கூட்டிட்டு போணுன்றதுல வந்து அவங்க உறுதியா இருப்பாங்க. ஓகே. பிரபுபாதா பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தகுதியே இல்ல. நேரா அவருடைய கடவுளுடைய லோகத்துக்கு போறதுக்கு. பேக் டூ காட் ஹெட். அட்லீஸ்ட் நாங்க வந்து நான் சொல்றத நீங்க செய்யுங்க. நான் பின் வாசல் வழியாவது உங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால தான் குறைந்தபட்சம் 16 மாலைகள் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பக்தர்களுக்கெல்லாம் எது ரொம்ப ரொம்ப ஈர்ப்பா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆ அவங்களுடைய நற்குணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய விசேஷமான அ திங்ஸா அவங்க கையில இருக்கும். குவாலிஃபைடு பிரம்மா இஸ் த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுல விருப்பம் இருக்காது? ரஜோகுணத்திலும், தமோ குணத்திலும் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஓகேவா? பாகவதத்துல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பக்தர்கள வந்து நிபுண புத்தயக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களே வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப புத்திசாலிகள் யாரு? கடவுளுடைய பக்தர்கள். ஓகே. நிபுண புத்தேயக. யார் ஒருத்தருக்கு கிருஷ்ணரை பத்தி தெரியுமோ, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. அவங்கள எதுலயுமே வந்து விருப்பு, வெறுப்பு அதெல்லாம் இல்லாம இருப்பாங்க. எந்த ஒரு ம் மன தடுமாற்றம் அதெல்லாம் இல்லாம நிலைத்த மனசோட அமைதியா இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்ப இன்னொரு கேள்வி வரும். அப்போ வந்து here, why a devotee should be attached to the quality of goodness in the material world if is transcendental? இது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்தர்கள் வந்து ஏன் வந்து நற்குணத்துல வந்து பற்றுதலோட இருக்கணும் இந்த உலகத்துல வாழும்போது? அவர்கிட்ட தான் எல்லா ஆன்மீக குணங்கள் இருக்கு இல்லையா? அ ஆ பௌதிக விஷயத்துல வந்து பற்றுதல் இல்லாம இருக்காரு இல்லையா? அப்ப ஏன் அந்த குணங்கள் வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து பலவிதமான மக்கள்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பலவிதமான குணங்களோட, அதாவது 3 குணங்கள்ல ஏதோ ஒரு குணங்களோட இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதாவது ரஜோகுணங்கள்ல இருக்கிறவங்கள வந்து ராட்சசன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அறியாமல் இருக்கிறவங்கள வந்து ராட்சசன்னு சொல்றாங்க. சாரி. அறியாமல் இருக்கிறவங்கள வந்து ராட்சசா, அ தம் ரஜோகுணத்தில இருக்கிறவங்கள வந்து அசுரான் அப்படின்னு சொல்றாங்க. சு சுத் சத்வ குணத்தில இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சூராஸ்ன்னு சொல்றாங்க. சூரான்னா யாரு? தேவதேவர்கள். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வழிகாட்டுதலால தான் வந்து இந்த உலகம் எல்லாம் வந்து படைக்கப்பட்டுச்சு. ஓகே. பட் அந்த பௌதீக விஷயத்தில வந்து 3 குணங்கள் இருக்கு. இல்லையா? அதில வந்து நற்குணத்தில வச்சு இருந்தா தான் நம்மளால மேல முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிஷிகள் எல்லாம் வந்து அந்த சரஸ்வதி நதிக்கரையில உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. என்ன? விஷ்ணுவ தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பக்தி சேவையில தான் ஈடுபடணும். அத ஈடுபட்டா நம்ம வந்து கடவுளுடைய திருநாட்டுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்குறாங்க. அதுதான் இந்த பத்தியில இருக்கு. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில வந்து ஆரம்பத்துல சொல்லியிருக்கார். அதாவது ஆ ஒருத்தங்களுக்கு வந்து முக்தி அடையணும்னு நெனச்சு அவங்க என்ன பண்ணணும்? பௌதீக பந்தத்திலருந்து வெளிய வரணும். இல்லையா? இத தான் வந்து சுகதேவ் கோசாமி சொல்றார். ஓகேவா? ஆ இப்ப இந்த உலகத்துல வந்து யாரு ஒருத்தர் வந்து ஒரு குறிக்கோள் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத கேட்கணும், இத பண்ணணும் அப்படின்னு தான் அவன் வாழ்க்கைய வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கொள்கை என்னவா இருக்கணும்? கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்யணும். இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து கேட்கணும். ஓகேவா?
ஸோ இப்படி கேட்கறதுனால நம்மள எதுலேருந்து பாதுகாப்பு பண்ணிக்கலாம்? இந்த மறுபிறப்பி இருக்கு இல்லையா? மறுபிறப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு தாவி தாவி போயிட்டே இருக்கு இல்லையா? அத வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது மாரி பண்றதுனால, பக்தி தொண்டு பண்றதுனால நித்தியத்த போய் அடைய முடியும். ஓகேவா? ஸோ சுகதேவ் கோஸ்வாமியால பேசப்பட்ட இந்த இனிமையான ஸ்ரீமத் பாகவத நம்ப கேட்கணும். ஓகேவா? இன்னொரு முடிவு என்ன எடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மனும், சிவனும் வந்து விஷ்ணுவுக்கு சமம் அல்ல. அ அப்படின்றது முடிவு எடுக்குறாங்க. ஸோ இந்த பத்ம புராணத்தில என்ன சொல்லியிருக்காங்க, யாராவது அப்படி நெனச்சாங்கன்னா, அவங்க நாத்திகவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ சமமா நம்ம என்னைக்கும் பாவிக்கவே கூடாது. அதுக்கு அடுத்தது ஹரிவம்சத்தில என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் தான் வந்து உயர்ந்தவரா இருக்காரு. அது யாரு? கிருஷ்ணர். ஸோ வழிபடத்தக்கவர் வந்து விஷ்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இல்ல விஷ்ணு மந்திரம் தான் நம்ம வந்து உச்சாடனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈவன் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து 2வது அத்தியாயத்துல 2வது கேண்டோல பார்த்தா, சிவனே வந்து ஆ கிருஷ்ணர வழிபடுறார். முழுமுதற் கடவுள வழிபடுறார். இது யார் சொல்றது? பிரம்மாவே சொல்றார். ஓகேவா? சைத்தன்ய சைத்தன்ய சரிதாமிர்தத்துல கூட என்ன சொல்றாங்க? கிருஷ்ணர் தான் தலைவர். நம்ம எல்லாரும் வந்து அவருடைய சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் இதனுடைய தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் எக்ஸலன்ட் பவர் ஆஃப் கிருஷ்ணா. ஓகேவா? அவருக்கு எவ்ளோ பவர்ன்னு எல்லாரும் அவர் தான் வந்து சிறந்தவர்ன்றத கன்க்ளூட் பண்றாங்க பாருங்க. சைத்தன்ய சரிதாமிர்தம், பத்ம புராணம், ஹரிவம்சம், பகவத்கீதை, பாகவதம் எல்லாத்துலயும் வந்து கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர். அவர் தான் வந்து ஒ பரிபூரண உண்மைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அவர்கிட்ட தான் 100% வந்து விஷ்ணு தத்துவம் இருக்கு. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ துவாரகைல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதை இங்க வருது. ஒரு பிராமணன் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி வந்து குழந்தை ஈன்றெடுக்குறாங்க. ஈன்றெடுத்த அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை என்ன ஆயிடுதுன்னா, இறந்து போயிடுது. அந்த காலத்துல அரசர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த அரசர்கள். ஓகேவா? ஒருத்தர் நல்லவனா இருந்து அவங்க வீட்ல இது மாரி மரணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நேரா அரசர்கிட்ட போய் சொல்லலாம். ஓகேவா? இந்த பிராமணனே தன்னுடைய அரசர்கிட்ட போய் சொல்றார். ஓகேவா? ஏன்னா, நாங்க உயிரோட இருக்கிறோம். எங்களோட குழந்தை வந்து இறந்து போயிடுது. இல்லையா? இது நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அரசன்கிட்ட போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, துவாபர யுகத்திலயும் நடந்துச்சு, திரேதா யுகத்திலயும் நடந்துச்சு. திரேதா யுகத்தில ராமச்சந்திரர் இருந்தார் இல்லையா? அப்போ அந்த அரசன் வந்து பொறுப்பு ஏத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப போறார். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராமணன் வந்து துவாபர யுகத்தில நடக்கிறது விஷயம் இது. அப்போ வந்து அரசன் யார் இருந்தாரு? உக்ரசேனன் இருந்தார். உக்ரசேனனுக்கு இந்த பிராமணர்கள பார்த்தாவே பொறாமை இருக்கும். ஓகேவா? யார் ஒருத்தனுக்கு பிராமணங்கள பார்த்தாலும், வேதங்கள பார்த்தாலும் பொறாமை இருக்கோ, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பிராமண திவிஷகான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிராம் பிரம்ம திவிஷகான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஸோ இவரு வந்து பிராமணர்களே பிடிக்காது. ஓகேவா? ஹி வாஸ் ஆல்சோ அக்யூஸ்ட் ஆஃப் பீயிங் சததிஹி ஃபால்ஸ்லி இன்டெலிஜென்ட். அறிவில் குறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இது மாரி இருக்கக்கூடிய அரசர்கள. ஓகேவா? ஸோ ஹரே கிருஷ்ணா. பிராமணர்கள வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லுப்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, பேராசை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேவா? ஒருத்தன் வந்து பேராசையும், சுயநலத்தோட நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் வந்து அரச பதவியில உட்காரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள்ல சொல்லியிருக்கு. ஓகேவா? அ ஆ ஒரு அரசனானவன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளுடைய நலம் விரும்பியா தான் இருக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து செல்வங்கள் நெறைய வந்துச்சு, நான் வச்சு அனுபவிக்கிறேன்னு நெனைக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி சொன்னா அப்படி இருந்தான்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, விஷய ஆத்மனகன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ம். இப்போ நம்ம உதாரணத்தில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யுதிஷ்ட மகாராஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து அ ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, சாப்பிட்டுட்டு, தூங்கிட்டுலாம் இல்ல. கடவுள திருப்தி பண்ணக்கூடிய யக்னங்கள வந்து பண்ணார். ராஜசூய யக்னம் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நெறைய செலவாகும். அதுக்கு என்ன பண்ணாரு, தன்னுடைய தம்பிகள எல்லா பக்கத்துலயும் அனுப்பிச்சாங்க. ஓகேவா? அது மாரி எ பரீட்சித் மகாராஜா கூட ஒரு சிறந்த பக்தர். தன்னுடைய மக்களையும் வந்து பக்தி பாதையில எல்லாரையும் கூட்டிட்டு வந்தார்.
ஸோ அதுதான் வந்து உண்மையான அரசன். அப்படி இல்லாதவன் வந்து பார்த்தீங்கன்னா, விஷய ஆத்மனக, பிரம்ம திவிஷ் அ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ பிராமணன் வந்து ஆ ஆல்சோ அக்யூஸ் த கிங் பீயிங் ஷத்ர பந்து. ஷத்ரியன் இல்லையா? ஷத்ரியனோட செயல் என்ன? மக்கள வந்து காப்பாத்தணும் இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பேரளவுக்கு தான் சத்திரியன். பட் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சத்திரியனுடைய செயல வந்து செய்யல. ஸோ இவன் பெயரளவுக்கு தான் இருக்கிறான்றதுனால இங்க வந்து ஷத்ர பந்துன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதே மாரி இன்னொன்னு வார்த்தை தெரிஞ்சுக்கலாங்க. பிரம்ம பந்து, த்விஜ பந்துன்னு பிறப்பால பிராமணன். பட் ஒரு நற்குணங்களும் இல்லாதவன வந்து பிரம்ம பந்துன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பிராமணனுடைய தகுதிகள் எதுவுமே இருக்காது. ஓகே. சத்திரிய குடும்பத்துல பிறந்திருப்பான். சத்திரிய தகுதிகள் எதுவுமே இருக்காது. அதனால அவன சத்திரிய பந்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது மாரி இவர் வந்து போய் பொலம்பி தள்றாரு. ஓகேவா? ஸோ பொலம்பும்போது ம் ஸோ அதே மாரி இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. யார் ஒருத்தரும் வந்து பொறாமை கொண்ட அரசனுக்கு வந்து வணக்கத்த வந்து தெரிவிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட இருக்கக்கூடிய அரசன் ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சுயநலம் கொண்ட அரசன் என்ன வேலைய செய்வான்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வேட்டையாடி மிருகங்கள வந்து வதைம் பண்ணுவான். ஓகேவா? ஆ அதே மாதிரி தவறுகள் பண்ண மக்கள வந்து கொல்லுவான். ஓகேவா? ஸோ அவன் அந்த அரசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுய கட்டுப்பாடு அதெல்லாம் இருக்காது. அவன்கிட்ட கெட்ட அ குணங்கள் தான் இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு தவறான அரசர வந்து மக்கள் வழிபட்டாங்கன்னா, அப்படியாப்பட்ட மக்கள் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. அவங்க எப்பயுமே வந்து ஏழ்மையிலயும், துக்கத்திலயும், வருத்தத்தில தான் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்ப வந்து இது பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்தில வந்து பொலிட்டீஷியன்ஸ் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த கலியுகத்துல வந்து நம்ம தலைவர்கள தேர்ந்தெடுக்கும்போது ஜாக்கிரதையா தேர்ந்தெடுக்கணும். தவறான தலைவர தேர்ந்தெடுத்து அந்த லாஸ்ட் லைன்ல சொல்றாங்க பாருங்க. சிட்டிசன்ஸ் கன்டினியூஸ் டு பி ஃபுல் ஆஃப் ஆங்ஸைட்டி, டிஸ்ட்ரெஸ், அன்ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த குறைகளோட தான் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிராமணனுக்கு வந்து 2வது குழந்தை பிறந்துச்சு, 3வது குழந்தை பிறந்துச்சு. இது மாரி 9 குழந்தைகள் பிறக்குது. பிறக்குது உடனே இறந்துடுது. ஓகேவா? பிராமணன் போயிட்டு மறுபடியும் வந்து துவாரகதீஷோடைய அரசனுக்கு போய் சொல்றார். ஓகேவா? அங்க அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனும் அங்க இருக்கிறார். ஓகேவா? இப்படியெல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து இந்த பிராமணன் பேசுறத கேட்டோனே அவருக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஓகே. அப்புறம் என்ன சொல்றாரு, ஆ போய் கேட்கிறாரு. அர்ஜுனன் போயிட்டு அந்த பிராமணன் கிட்ட "என்னதான் நடந்துச்சு சொல்லுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல என்னுடைய குழந்தை எல்லாம் பிறந்து இறந்துடுது. யாருமே காப்பாத்த மாட்டேன்றாங்க." "அப்படியா நீ கவலைப்படாத. நான் ஒரு சத்திரியன் தான். நான் வந்து உனக்கு வந்து பாதுகாப்பு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆ ஸோ அதுக்கு வந்து அவரு என்ன சொல்வாரு, அ ஃபர்ஸ்ட்டு வந்து அர்ஜுனன வந்து நம்ப மாட்டார். ஓகேவா? ஆ ஏன்னா அங்க கிருஷ்ணர் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. கிருஷ்ணர் மாத்திரம் இல்ல. அங்க அனிருத்தன், பிரத்யும்னன் எல்லாருமே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்காரு. அர்ஜுனன் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரேன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையில ஃபர்ஸ்ட்டு அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. ஓகேவா? நான் உன் குழந்தைய வந்து காப்பாத்தி குடுக்குறேன்னு சொல்றாரு. பட் வந்து அவரு நம்பவே மாட்டார். ஓகேவா? ஸோ அப்படி இன்கேஸ் என்னால வந்து உன் குழந்தைய காப்பாத்த முடியலன்னா, நான் என்ன பண்றேன், சத்தியம் பண்றேன். நான் ஒரு தீய மூட்டி என்னுடைய உயிர விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ இப்படி சொன்ன பிறகு கூட, ஏன்னா அங்க கிருஷ்ணர் இருக்காரு, பலராமர், அனிருத்தர், பிரத்யும்னன் எல்லாம் இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்களால என் குழந்தைய வந்து காப்பாத்த முடியல. உன்னால முடியுமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம். ஓகேவா? ஸோ சரி இவன் ஏதோ சத்தியம் பண்றான். இவன் சத்தியம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனுபவம் இல்லாத குழந்தை பேசுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மேல நம்ம வார்த்தைய நம்ப மாட்டோம் இல்லையா? அது மாரி பிராமணனுக்கு அவர் மேல நம்பிக்கை வரவே இல்ல. ஓகேவா? ஆனா, இவருக்கு வந்து என்னாச்சு, அ இந்த பிராமணன் வந்து எந்த சத்திரியர்களும் நம்புறது இல்லன்றத அவரு முடிவு பண்ணிட்டார்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அர்ஜுனன் வந்து ஆ கிருஷ்ணரை எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ற மாரி ஒரு வார்த்தைய பேசுறார். "பிராமணா நீங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் சங்கர்ஷனும் இல்ல, கிருஷ்ணரும் இல்ல, கிருஷ்ணருடைய பசங்களான பிரத்யும்னன், அனிருத்தனும் நான் இல்ல. ஆனா என் கையில வந்து காண்டீபம் வில்லு இருக்கு. அந்த வில்லு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவமானப்படுத்தாது. அது ஏன்னா, சிவன் கிட்ட இருந்து வந்துச்சு. நான் ஒரு முறை வந்து காட்டுல வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல என்னுடைய போர் திறமைய பார்த்துட்டு, சண்டை போடுற திறமைய பார்த்துட்டு, சிவன் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு அஸ்திரம் குடுத்தாரு. பசுபதி அஸ்திரம். அதனுடைய திறமை மேல நீங்க ஆ சந்தேகப்படாதீங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து கொஞ்சமா வந்து அந்த பிராமணனுக்கு அர்ஜுனன் மேல நம்பிக்கை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் அந்த ஊர விட்டு எங்கேயும் போல. ஓகேவா? அந்தே ஊர்ல இருந்துட்டு மந்திரங்கள் எல்லாத்தையும் பண்ணி படிச்சுட்டு இருந்தார். எப்போ வந்து அந்த குழந்தை பிறகுதோ, அங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் காப்பாத்தணுன்றதுல குறியா இருக்கார். ஓகேவா? அப்போ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர கூட வணங்காம, ஓகே, ஆ சிவன் குடுத்த அம்பு இருக்குல்ல, பசுபதி அஸ்திரம், காண்டீப வில்லெல்லாம் எடுத்துட்டு, சிவன் எனக்கு வந்து உதவுவாருன்னு சொல்லிட்டு, அவர் நேரா அந்த இடத்துக்கு போறார். ஓகேவா? பார்த்தா குழந்தை பிறக்குது. டக்குன்னு மறுபடியும் அந்த குழந்தை வந்து என்ன ஆகுது? மறைஞ்சிடுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சில விஷயங்களுக்கு சில மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தேவர்கள வழிபடுவாங்க. ஓகேவா? இது வந்து பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமஸ்தைர் ரித ஞான பிரபத்யந்தே அந்நிய தேவதः. யாருக்கு வந்து புத்தி இல்லையோ, அ பேராசையும் இருக்குதோ, அவங்க தான் வந்து முழுமுதற் கடவுள வந்து மறந்துடுவாங்க. தேவர்கள் கிட்ட போவாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் வந்து சாதாரண உயிர்வாழி இல்ல. இல்லையா? அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்தவர் தான். இல்லையா? பட் அந்த பிராமணனுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்கணுன்றதுனால சிவன் கிட்ட போனார். ஓகேவா? ஸோ, பட் இருந்தாலும் என்ன ஆச்சு அங்க? அவருக்கு வந்து சக்சஸ் கிடைக்கவே இல்ல. வெற்றி அடையல அவரு. ஓகேவா? ஸோ, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பலவிதமான மந்திரங்கள்லாம் பண்றாரு. அ அம்புகள் வந்து மேலே, கீழே எல்லாத்தையும் போட்டு வச்சு, அந்த அந்த அம்மா இப்ப டெலிவரி பண்ற ஒரு இடத்துக்கு ஃபுல்லா ஒரு பாதுகாப்பு குடுத்து வச்சிருந்தாரு. ஆனா, அந்த குழந்தை பிறந்துச்சு. சு கு சத்தம் கேட்டுச்சு. இன்னும் சில நிமிஷத்துக்குள்ள அந்த குழந்தை வந்து மறைஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அந்த குழந்தையும் மறந்துடுச்சு. அர்ஜுனன் விட்ட பானங்களும் மறைஞ்சு போயிடுச்சு ஆகாயத்துக்குள்ள. ஸோ இது கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டுருக்காரு, பிராமணருடைய வீடு பக்கத்துல தான் கிருஷ்ணருடைய வீடும். இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா, அவர் தான் இந்த ட்ரிக்கையே பண்றது. ஓகேவா? ஸோ, என்ன பண்றாரு இப்போ, அர்ஜுனன் வந்து தோத்து போயிட்டாரு இல்லையா? ஓகே. ஸோ, அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. கிருஷ்ணருக்கு அ விட்டுட்டு சிவன் கொடுத்த பசுபதி அஸ்திரத்தையும், காண்டீப வில்லையும் நம்பி போனாரு இல்லையா? ஸோ, இது வந்து இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்தவத் து ஃபலம் தேஷாம் தத் பவாதி அல்ப மேதஷாம். அறிவில் குறைந்தவர்கள் தான் வந்து தேவர்கள் கிட்ட போவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு. ஓகேவா? ஸோ, இப்ப இப்ப அந்த பிராமணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஓகேவா? வந்து அர்ஜுனன் வந்து காச்சு மூச்சுன்னு திட்டுறாங்க. அ, ஆ நான் வந்து பாருங்க, என்னோட முட்டாள்தனம் பாருங்க. போயும் போய் இந்த அர்ஜுனனுடைய வார்த்தைய நம்புனேன். இவனால என்ன பண்ண முடியும்? ஒரு செயலும் செய்ய முடியாது. தவறான பொய்யான ஒரு சத்தியத்த தான் குடுத்தான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசுறாங்க. அப்படி பேசும்போது யாரெல்லாம் இருக்காங்க? கிருஷ்ணர் எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா? ஆ நான் வந்து பாரு எவ்வளோ அளவுக்கு முட்டாள். போயும் போய் அர்ஜுனன நம்புனேன். ஏன்னா பிரத்யும்னன், அனிருத்தன், பலராமா, கிருஷ்ணரே வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்க. அவங்களே வந்து என் குழந்தைய வந்து காப்பாத்தல. போயும் போய் இவன நம்புனனே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்டீப வில்லைய எல்லாத்தையும் அவர் வந்து திட்டுறார். ஓகேவா? ஸோ என்னோட முட்டாள்தனம் பாருங்க. என்னோட குழந்தை வந்து என்னால வந்து காப்பாத்தவே முடியல. அது இந்த கிரகத்துக்குலேருந்து வேற கிரகத்துக்கு போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ
ம். ஸோ இப்ப அர்ஜுனன் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆ மாய சக்தி இருக்கு இல்லையா? அ லகி அ அ மிஸ்டிக் பவர்ஸ் லகிமா, மகிமா அந்த சக்திகள கொண்டு அவர் எல்லா லோகத்துக்கு போறாரு. யமலோகத்துக்கு போறாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திர லோகத்துக்கு போறாரு, அப்புறம் வந்து அ அக்னி தேவருடைய நிறுத்தி எ லே லோகத்துக்கு போறாரு, சந்திர லோகத்துக்கு போறாரு, வருண லோகத்துக்கு, வாயு லோகத்துக்கு எல்லா லோகத்துக்கு போறாரு. பட் கடவுள் அந்த குழந்தைய வந்து பார்க்க முடியல. ஈவன் வந்து கீழ் லோகத்துக்கு போறார். மேல் லோகத்துக்குலாம் போய் பார்த்துட்டாரு. ரசாதல வரையும் கீழ வரையும் போய் பார்க்குறாரு. எந்த கிரகத்திலயும் வந்து அந்த குழந்தைய வந்து பார்க்கவே முடியல. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து என்ன பண்றாரு, கடவுள் கிருஷ்ணருடைய அனுக்கிரகத்தால அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பிரம்ம லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய லோகத்துக்கு வந்து போறார். ஓகேவா? ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எங்கேயும் பார்க்க முடியல. ஓகே. அப்ப என்ன பண்றாரு, நான் வந்து சபதம் பண்ண மாரி உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீய மூட்டுறார். ஓகேவா? தீய மூட்டிட்டு நானு பிராமணனுக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன். அதனால என்னோட உயிர விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீய மூட்டுறார். அப்ப வந்து கிருஷ்ணர் வரார். ஓகே. "நீ வந்து இது மாரி பண்ணாத. நீ என்னுடைய நண்பன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஆ ஹோப்லெஸ்ஸான விஷயங்கள நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆ வா நம்ம போயிட்டு குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். ஓகே. இது மாரி முட்டாள்தனமா வந்து என்ன பண்ணாத, தற்கொலை எல்லாம் பண்ணிக்காத, நீ வா நம்ம கிளம்பலாம்ன்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஹரே கிருஷ்ணர் தன்னுடைய ஆன்மீகமான, திவ்யமான ரதத்த எடுத்துட்டு அவர் கிளம்புறார். போறார். போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரும் என்ன நெனைப்போம், இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாரும், கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண மனிதன் நெனைப்பாங்க. இல்லையா? பட் அவர் அப்படி இல்ல. ஏன்னா, சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார். என்ன மாரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு? பூத்தனாவ வதம் பண்ணாரு. இல்லையா? கோவர்தன மலைய தூக்குனாரு. அது மாரி வந்து பல விஷயமான செயல்கள செஞ்சார். இல்லையா? ஹரே கிருஷ்ணா. நிறுத்திக்கலாமா மாதாஜி, பிரபுஜி? ஒரு 4 பேஜ் இருக்கு. முடிக்கலாம். ஓகே முடிச்சிடலாம் மாதாஜி. மாதாஜி. 4 பேஜ் இருக்கு. பரவாயில்லைங்களா? ஓகே மாதாஜி. பரவாயில்ல மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆ சாதாரண மனுஷன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கிருஷ்ணர சொல்லுவாங்க. இல்லையா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரதத்துல உட்கார்றாங்க. ரதத்துல உட்காந்துட்டு அ மேல கிளம்பி போறாங்க. ஓகேவா? ஆ இந்த து அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா, த்வீபான்னு சொல்றாங்க. சப்த தீபா 7 சப்தன்னா 7 7 7 ஹைலேண்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற தி ஐலேண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தீவு வந்து ஜம்பு தீவு. இல்ல? அத சுத்தி அவுட்டர் ஸ்பேஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காற்று இருக்கு, கடல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் நெறைய நெறைய தீவுகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. இது மாரி ஒவ்வொரு கிரகங்களு, கடல்கள் எல்லாம் நோக்கி கடந்து போறாங்க. கடல்ல கூட பார்த்தீங்கன்னா, பலவிதமான கடல்கள் இருக்கு. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி இருக்கிற கடல் இருக்கு. ஆனா மேல போனா போனா பால் இருக்கிறது, ஆம் மது, அ நெய், எண்ணெய் இருக்கிற கடல்கள்லாம் இருக்கு. பலவிதமான மலைகள் இருக்குன்றத வந்து அவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு இப்படி எல்லா கிரகங்கள போயிட்டு கிராஸ் பண்ணிட்டு அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரிங் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து இருட்டானவை. டார்க்னஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏன்னா இது என்ன, இந்த உலகமே வந்து இருட்டான உலகம் அப்படின்னு தான் வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க சூரியன் இருக்கிறனால தான் வெளிச்சம். சூரியன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் இருட்டா தான் இருக்கும். அவருடைய ரதத்துல இருக்கக்கூடிய 4 குதிரை பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சைபா, சுக்ரீவா, மெகா புஷ்பா, பாலஹாகா. அ இது எல்லாம் இந்த இருட்டுக்கு எதுவுமே பயப்படாம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஏன்னா, கிருஷ்ணருடைய ரதமும் வந்து ஆன்மீகமானது, குதிரைகளும் வந்து மகிமையானது. சாதாரண குதிரை இல்லன்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாதாரண குதிரையினால பூமியில போக முடியும், இல்ல ஓட முடியும். இது வந்து ஆகாயத்துல தாண்டி எல்லா கிரகங்களையும் தாண்டி பாஞ்சு போகுது. ஓகேவா? ஸோ அவரும் நித்தியமானவர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பரிவாரங்கள் எல்லாமே நித்தியமானதுன்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, யோகேஸ்வர எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பகவத்கீதையில சொல்லியிருக்காங்களே, யோகேஸ்வரோ ஹரிஹி. அவர் எல்லா மிஸ்டிக் பவர்ஸ்க்கும் அவர் தான் மாஸ்டர். அவர்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலா இருக்குது. இல்லையா?
ஸோ அவரு போறாரு. அப்புறம் வந்து என்ன பண்றாரு, அவர் ஒரு கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்த விடுறார். அது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அளவுக்கு 1000 மடங்கு சூரியன காட்டிலும் 1000 மடங்கு பிரகாசமா இருக்கு. ஓகேவா? ஸோ எப்பவுமே நம்ம அவருடைய கையில பார்த்துருக்கோம் சுதர்சன சக்கரம். இல்லையா? ஸோ அதுவும் அந்த இருட்ட பெனிட்ரேட் பண்ணி போது. அவர் கையில என்ன இருக்கு? சாரங்க ஆ அம்பு இருக்கு. ராமச்சந்திரர் அதுதானே வச்சுட்டுருக்காரு. அவரு அத வச்சு ராவணன கொன்னார். இல்லையா? சுதர்ஷனா என்ன அர்த்தம்னா, சூன்னா வெரி நைஸ். தர்ஷனன்னா பார்க்கறது. ஓகேவா? ஸோ ஸோ இந்த சுதர்ஷன சக்கரவர்த்தி இந்த அங்க இருக்கக்கூடிய பொருட்கள எல்லாம் நல்லா பார்க்க முடியுது. அங்க இருட்டு போகுதுன்னு அப்படின்றத இங்க பொருளா சொல்றாரு பிரபுபாதா. ஓகேவா? அங்க வெளிச்சம் வந்துருச்சு. கடவுளுடைய அவுட்டர் பாடி எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசத்த தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரம்ம ஜோதின்னு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த பிரம்ம ஜோதிய வந்து சில சமயத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவ்வியக்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்மளுடைய கண்கள வச்சு பிரம்மஜோதிய சில சமயத்துல அவ்வியக்தான்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அனந்த பரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மஜோதி வந்து எப்படியாப்பட்டதுன்னா, அதுக்கு எல்லையே இல்ல. அன்லிமிட்டட் அன்ஃபோத்தோம்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, இப்போ வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? நீங்க அப்படியே கற்பனை பண்ணணும். அத்தல, சுத்தல, தலாதல கீழ இருக்கக்கூடிய லோகங்களுக்கும், மேல இருக்கக்கூடிய லோகங்களுக்கும் 14 லோகங்களுக்கும் கடந்து போயிருக்காங்க. இப்போ வந்து மேல் லோகத்துக்கு போறாங்க. அர்ஜுனனால போக முடியாத அளவுக்கு கடவுள் வந்து கூட்டிட்டு போறார். பிரம்ம ஜோதிக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க. இல்லையா? ஸோ பிரம்ம ரோஜிக்கு ரீச் ஆயிருக்காங்க சொல்லிட்டு ஈவன் ஹரிவம்சத்துலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது இந்த நீ பிரம்மஜோதி பார்க்குற இல்லையா? அது என்ன தெரியுமா? என்ன உடம்புல வரக்கூடிய ஒரு ரேகைகள் தான், ஒரு கதிர்கள் தான் சொல்றாங்க. எப்படி சூரியன் கிட்ட இருந்து கதிர்கள் வருமோ, கடவுளுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் தான் இந்த பிரம்மஜோதி அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ நான் தான் அகம், ஐ எம் த பிரம்ம ஜோதின்னு சொல்லிட்டு வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்னுடைய ஆன்மீக சக்தின்னு அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி இருக்கு இல்லையா? கடவுளுடைய வெளிப்புற சக்திக்கு அப்பாற்பட்டது. ஓகே. அது இந்த வெளிப்புற சக்தி இந்த உலகத்துல இருக்கிறது வந்து மாயா சக்தி. ஓகேவா? ஸோ இந்த மாயா சக்தியில இருக்கும்போது தான் நம்ம வந்து 3 குணங்களுக்குள்ள இருக்கோம். கடவுள மறந்து இருக்கோம். ஓகே. அதனால நம்மளால இந்த பிரம்ம ஜோதியெல்லாம் உணரவும் முடியாது, அனுபவிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "வியக்த அவக்தான்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ ஆ பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அவக்தோ வியக்தாத் சனாதனக." இந்த 2 சக்தியும் அவரது வந்து பார்த்தீங்கன்னா, நித்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. போத் திஸ் எனர்ஜீஸ் ஆர் எட்டர்னலி மேனிஃபெஸ்டட். அவர்கிட்ட இருந்து வந்ததுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ, இவரு எங்க போறாரு? அ இந்த பிரம்ம ஜோதிக்கு உள்ள போயிட்டு, அதுக்கு அடுத்தது ஆன்மீக நீருக்குள்ள போறாரு. ஸ்பிரிச்சுவல் வாட்டர். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, காரண ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்கருந்து தான் நமக்கு தெரியும், இந்த உலகம் எல்லாம் தேவைக்கான பொருள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. காரணோதகசாயி விஷ்ணு. இல்லையா? ஸோ, இந்த பூமிக்கும், அந்த லோகத்துக்கும் நடுவுல விரஜா நதி இருக்கு. இல்லையா? ஸோ திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் விருஜான் அப்படின்னு சொல்றாங்க. மிருத்யுஞ்சய தந்த்ரா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது காரண கடலுக்கு வந்து இன்னொரு பெயர் விருஜான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து மேல இருக்கக்கூடிய பிளானிட்டரி சிஸ்டம் சொல்றாங்க. வித்தின் த மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் த சத்தியலோகா, பிரம்மலோகா. பியாண்ட் விச். ஸோ இந்த இந்த பூவுலகத்துக்குள்ள இருக்கிறது வந்து சத்தியலோகா, பிரம்மலோகா. அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது வந்து ருத்ரலோகா, மகாவிஷ்ணு லோகான்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மகாவிஷ்ணு லோகத்தை வந்து பிரம்மா வந்து பிரம்ம சமயத்துல சொல்லியிருக்காரு. ஏ காரண அனார்ணாவ ஜலே பஜதே ஸ்ம யோக நித்ரம் அனந்த ஜகத் அந்த ச
ரோம கூபக. ஸோ மகாவிஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரண கடல்ல படுத்திருக்கார். அவர் வந்து மூச்சு விடுறாரு இல்லையா? அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ள வந்து கர்ப்போதகசாயி விஷ்ணு இருக்காருன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்குள்ள பல ஜீவராசிகள் இருக்கு. அதுக்குள்ள வந்து க்ஷீரோதகசாயி விஷ்ணு இருக்காருன்னு தெரியும். இது மாரி அந்த தண்ணிக்குள்ள போறாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய புயல் இருக்கு. ஸ்ட்ராங் ஹரிகேன் ஆஃப் டிரான்சென்டென்டல் எஃப்ளூஜன்ஸ் ப்ளோயிங் அண்ட் வாட்டர் ஆஃப் கார்னகோஷ் வாஸ் கிரேட்லி அஜிடேட்டட். ஓகேவா? ரொம்ப வந்து இப்போ வீசப்பட்டது. அந்த நீரெல்லாம் வந்து அலை பெருங்கடல்கள் வந்து இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரால அந்த கடல வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாளிகைய பார்க்குறார். அரண்மனைய பார்க்குறார். அர்ஜுனனும், கிருஷ்ணரும். அங்க பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான தூண்கள், ஒவ்வொரு தூண்களும் வந்து பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த ஆ மணிகளாலும், தங்கத்தாலும் ஆனப்பட்டது. ஸோ அங்க உள்ள போன போன ஒரு பெரிய உருவம், ஜைஜான்டிக் வடிவம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனந்த தேவ். அவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஷா. ஓகே. சேஷ நாகா. ஓகேவா? அது என்ன பெரிய பாம்பு. 1000 தலைகள் கொண்ட பாம்பு. அது கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த ஆபரணங்களால வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 2 கண்கள் வந்து ஒவ்வொரு தலையில இருக்கக்கூடிய 2 கண்கள் வந்து பார்க்கறதுக்கு பயமா இருக்குது. அதனுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்மையா இருக்குது. எப்படி வந்து இந்த கைலாச மலையில இருந்து அந்த பனி இருக்கும் இல்லையா? அது மாரி இருக்குது. அதனோட கழுத்து எல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல இருக்குது. அத அதே மாரி அதனுடைய நாக்கும் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனன் வந்து இந்த சேஷ நாகத்த பார்க்குறாரு. அ அ அதனுடைய மென்மையான உடலும் வெள்ளையா இருக்கிறத வந்து அப்சர்வ் பண்றாரு அவரு. அதுக்கு மேல தான் வந்து மகாவிஷ்ணு வந்து இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அவர் தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு. அவர வந்து தான் வந்து நம்ம புருஷோத்தமா. ஏன்னா உத்தமமானவர். புருஷர்ல வந்து உத்தமமானவர். அதனால அவருக்கு புருஷோத்தமான்னு பெயர் இருக்கு அவருக்கு. ஓகே. ஸோ, அ ஒவ்வொரு அண்டத்துக்குள்ள வந்து கர்ப்போதகசாயி விஷ்ணு இருக்காருன்றத நம்ம பார்த்தோம். மகாவிஷ்ணு வந்து யாரும் இல்ல. காரணோதகசாயி விஷ்ணு. அவரே தான் புருஷோத்தமா. இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். தமன்னா என்ன? இருட்டு, அறியாமை. ஓகே. ஆ உத் மீன்ஸ் அபோவ் மேல உயர்ந்தது. உத்தம உயர்ந்தது. இந்த இருட்டிலிருந்து உயர்ந்தது. அதனால தான் புருஷோத்தமான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு பீதாம்பரம்ல அணிஞ்சிட்டு, உன் முகத்துல ஒரு நல்ல ஒரு அழகான புன்னகையோடும், அ ஆ தாமரை இதழ் போன்ற கண்களையும் இருக்கிறாரு. அவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காரு. தலையில வந்து ஆம் கிரீடம் சூட்டிட்டு, அந்த கிரீடம் கூட பார்த்தீங்கன்னா, உயர்ந்த கற்களால வந்து அலங்கரிக்கப்பட்டது. அப்புறம் காதுல வந்து நல்ல குண்டலங்கள வந்து அணிவிச்சிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. என்னமோ அணிவிச்சிருக்காரு. அவருடைய கூந்தல் வந்து பார்த்தீங்கன்னா, கருகருன்னு சுருண்ட கூந்தல்கள் இருக்கு. ஸோ, மகாவிஷ்ணுவுக்கு வந்து 8 கரங்கள் இருக்கு. ஓகேவா? ஓ அந்த கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டி வரையும் நீண்டு இருக்கு. நம்ம கரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டியவெல்லாம் தொடவே தொடாது. அப்புறம் ஒரு கழுத்துல வந்து கௌஸ்துப மணி இருக்கு. ஓகே. அங்க வந்து சீவட்சமா சிம்பல் இருக்கு அவருடைய மார்புல. அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி தேவி எப்பவுமே வாசம் பண்ணுவாங்க. அவர் பல மலர் மாலைகளால வந்து அணிவிச்சிருக்கார். ஒவ்வொரு தாமரை மலர் மாலை வந்து முட்டி வரையும் தொங்குதுங்க. அவ்வளோ அளவுக்கு பெரிய மாலையும் இருக்கு. வைஜெயந்தி மாலையும் அணிவிச்சிருக்கார். ஓகேங்களா? ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பர்சனல் அசோசியேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சாரி. நந்த, சுனந்தா அவங்கெல்லாம் இருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுதர்சன சக்கரமும் இருக்கு. வேதங்கள்ல சொல்லியிருக்க மாரி, அவர்கிட்ட இருந்து எண்ணற்ற சக்திகள் இருக்கு. இல்லையா? அவருடைய சக்திகள்லாம் அவருடைய ஃபார்ம்லயே இருக்கு. எல்லாமே பெர்சோனிஃபைடு தான் அங்க. எல்லாமே ரூபம் இருக்கும் அங்க. ஓகேவா? ஸோ புஷ்டின்னா என்ன அர்த்தம்னா, சக்தி. ஓகே. ஸ்ரீன்னா அழகு. கீர்த்தின்னா அ பெருமை. அஜான்னா இந்த உலகத்த படைக்கக்கூடிய சக்தி. இந்த எல்லா சக்தியுமே அவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ பிரம்மா, சிவா, விஷ்ணு, இந்திரன், சந்திரன், வருணன், சூரிய தேவன் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான். அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒவ்வொரு பொறுப்ப குடுத்து இந்த உலகத்துக்கு அமுச்சு வச்சிருக்காரு கடவுள். ஓகேவா? நீ இத பார்த்துக்கோணும் அப்படின்னு சொல்லிட்டு.
எப்படி நம்ம ஸ்கூல்ல மேத்ஸ் டீச்சர், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க இல்லையா? அது மாரி. ஸோ மகாவிஷ்ணு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய அ உடம்புல இருந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் மகாவிஷ்ணு. இது வந்து பிரம்ம சம்ஹிதையில பிரம்மா வந்து சொல்லியிருக்கார். இஸ் அ போர்ஷன் ஆஃப் ப்ளீனரி எக்ஸ்பான்ஷன். ஒரு பகுதியில ஒரு விரிவாங்கத்தோட ஒரு பகுதி தான் மகாவிஷ்ணு. ஓகேவா? ஸோ, ஆ ஓகே. ஸோ அவர் வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த பூலோகத்துல தோன்றார். ஒரு மனிதனா லீலைகள பண்றதுக்கு. இல்லையா? ஸோ இப்படி பார்த்த உடனே அர்ஜுனன் என்ன பண்றாரு, அவர பார்த்து நமஸ்காரம் பண்றார். விழுந்து நமஸ்காரம் பண்றார். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமத் பாகவத்துல என்ன சொல்லியிருக்காங்க, லார்ட் கிருஷ்ணா ஆஃபர்ட் ரெஸ்பெக்ட் டு மகாவிஷ்ணு. போன ஒரு 4 வழியத்துல முன்னாடி என்ன படிச்சோம், மகாவிஷ்ணு இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிருஷ்ணர்ஸ் பாடி. இல்லையா? கிருஷ்ணர்கிட்ட இருந்த வந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் மகாவிஷ்ணு. ஆனா இங்க வந்து என்ன பார்க்குறோம், கிருஷ்ணரே வந்து மகாவிஷ்ணுக்கு வந்து வணக்கத்த தெரிவிக்கிறாருன்னு சொல்லிட்டோம். ஸோ இதுலருந்து என்ன தெரியுது, மகாவிஷ்ணு இஸ் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா. இல்லையா? இதுலேருந்து நம்மளும் வந்து கடவுளுக்கு வந்து உயர்ந்தவங்களுக்கு வந்து நம்ம வணக்கத்த தெரிவிக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லையா? ஸோ this offering of obeisance by Krishna to Mahavishnu is not. However, the form of worship is known as அகங் அகங்கிர அகங்கிரஹோ பாசனான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், யார் ஒருத்தன் வந்து இந்த உயர்ந்த லோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணுன்றத வந்து இங்க டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கணும். அதுதான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க, ஞான யக்ஞேன சாப்பே அந்யே யஜந்தோ மாம் உபாசதே. ஓகேவா? இங்க வந்து கிருஷ்ணர் வந்து வணங்கணும்னு அவசியம் இல்ல. பட் வணங்குறார். இதுலேருந்து அர்ஜுனனுக்கு வந்து பாடத்த கற்பிக்கணுன்றதுக்கு, எப்படி வந்து ஒருத்தர நமக்குன்னா பெரியவங்கள வந்து எப்படி மரியாதை குடுக்கணும்ன்றத அர்ஜுனனுக்கு வந்து தெரிவிக்கணுன்றதுக்கோசம் இத வந்து செய்றார். ஓகேங்களா? ஓகே. ஸோ, இப்போ அந்த கிருஷ்ணர பார்க்குறார். ஓகேவா? ஆ ஸோ கிருஷ்ணர் வந்து அவர் முன்னாடி போயிட்டு கை மடக்கிட்டு நிற்கிறார் இல்லையா? கை ஃபோல்ட் பண்ணிட்டு நிற்கிறார். ஸோ மகாவிஷ்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, சிரிக்கிறார். சிரிச்சுட்டு பேசுறார். நான் வந்து ஏன் தெரியுமா இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றாரு பாருங்க. எனக்கு கிருஷ்ணா, அர்ஜுனா உங்கள பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஓகேவா? அதனால தான் இந்த குழந்தைங்களெல்லாம் நான் தூக்கிட்டு வந்து என்னுடைய அரண்மனையில வச்சுக்கிட்டேன். நீங்க யார் தெரியுமா? என்னுடைய அவதாரம் தான். என்ன அவதாரம்? நரநாராயணா இருந்தீங்க. ஓகேவா? ம். நீங்க 2 பேருமே நரநாராயண அவதாரம். ரிஷிகள் சொல்றேன் இல்லைங்களா? அவங்க தான் நீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசுரர்கள போய் கொல்றதுக்கும், பக்தர்கள காக்கறதுக்கோசம் நீங்க போனீங்க. ஓகேவா? உங்கள பார்க்கணும். எனக்கு தோணுச்சு. அதனால இத வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ இப்போ கிருஷ்ணரும், அர்ஜுனனும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அந்த பிராமணனுடைய குழந்தைங்கள தூக்கிட்டு துவாரகாக்கு வந்துடுறாங்க. எந்த மாரி ரூட்ல போனாங்க, அதே ரூட்ல வந்துட்டாங்க. ஓகே. ஸோ அந்த சமயத்துல அந்த குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் வளர்ந்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த குழந்தைங்கள எல்லாத்தையும் அந்த பிராமணனுக்கு குடுத்துடுறாரு. ஸோ அர்ஜுனனுக்கு பெரிய ஆச்சரியம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த தெய்வீக லோகத்துக்கு போய் வந்தோடனே பெரிய ஆச்சரியம். அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? கிருஷ்ணருடைய கருணையினால தான் நடந்துச்சு. இல்லையா? இல்லைன்னா அர்ஜுனனால போயிருக்க முடியாது. இல்லையா? ம். ஸோ இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பெரிய செல்வம் இருந்தாலும், அது யாராலன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர்னால தான். ஏதாவது ஒரு நம்ம ஐஸ்வர்யங்கள் சொல்றோம் இல்லைங்களா? யாருக்காவது ஏதாவது இருந்துச்சுன்னா, அது கூட கடவுளுடைய கருணையினால தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ, அதனால நம்ம எப்படி இருக்கணும்? எப்பவுமே வந்து கிருஷ்ண உணர்வோடு இருக்கணும். ஓகே. அவருக்கு ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணுன்றத இந்த இடத்துல நம்ம டேக் ஹோம் மெசேஜா இருக்கணும். நம்மகிட்ட என்ன இருந்தாலும் அது கடவுளுடைய காரணமற்ற கருணையினால தான் நமக்கு கிடைச்சிருக்குன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ, அர்ஜுனனுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கும் இது படிக்கும்போது, நமக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ, கிருஷ்ணர் வந்து இந்த பௌதீக உலகத்துல இருந்தாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து தனித்துவமானவர் இல்லையா? ஓகே. ஸோ, அந்த தனித்துவம் மாணவர்ன்றத அவருடைய லீலைகள் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியலாம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அ 16 மனைவிகள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாளிகையில குடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 10 குழந்தைகள குடுத்தாங்க. இல்லையா? ஸோ, அவர மாதிரி யாராவது பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா பண்ண முடியாது. இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ
ஸோ இது மாதிரி இந்த செயல்களை பண்ணி பிராமணர்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவருடைய ஆசையை வந்து திருப்தியை பூர்த்தி பண்ணி வச்சார் இல்லையா? ஸோ இந்திரா வந்து என்ன பண்ணா, நான் தான் மலைக்கு அதிகாரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் ஒரு சமயத்துல, விருந்தாவனத்தையே அழிக்கணும்னு நினைச்சாரு இல்லையா? பட் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அதை வந்து தடுத்து நிறுத்தினாரு இல்லையா? ஸோ அவருடைய மிஷன், ஏன் கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்தாரு. ஓகேவா? அசுரர்களை அழிக்கிறதுக்கும் வந்தார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வந்து பார்த்தீங்கன்னா பல நூறு ஆயிரக்கணக்கான அசுரர்களை கொன்னார். சில பேரை வந்து கிருஷ்ணரே நேராக கொன்னாரு, சில பேர் வந்து அர்ஜுனன் மூலமா கொன்னார் இல்லையா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தி கொண்ட அரசரை வச்சார் இல்லையா? பக்திமானா இருக்கக்கூடிய அரசன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுதிஷ்ட மகாராஜா. இது எல்லாமே கடவுளுடைய பிளான் தான். ஓகேவா? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களை வந்து அரசனா உட்கார வைக்கணுன்ற ஒரு விருப்பம் இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களோட துணையை நிற்கிறார் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த பாண்டவர்களுடைய பாத சுவட்டு பின்பற்றணும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. thus ends the Bhakti Vedanta purport of 89th chapter of Krishna, the super excellent power of Krishna. ஸோ ஹரே கிருஷ்ணா. நன்றி. வாஞ்சா கல்பதருப்பியஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்தகி जय. नामाचार्य रविदास ठाकुर की जय. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. कृष्णा बुक की जय. All glories to assembled devotees. Hare Krishna. All glories to Guru and Gauranga. Hare Krishna Mataji, Prabhuji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, Thank நீங்க you ஹெல்ப் Mataji. பண்ணதுக்கு. Thank you so much. Hare Krishna. End பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா எஸ். மாதாஜி. Hare ஹரே Krishna. கிருஷ்ணா மாதாஜி.